இயேசு நாமத்தினாலே உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஓகேவா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் போயிட்டு இப்போ வாசிச்சு பாருங்க. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, யோவானுக்கு பத்மதீவில் கர்த்தர், அதாவது தேவன் நிறைய விசேஷங்களை வெளிப்படுத்துறாரு. ஓகேவா? வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னா ஒரு தேவ தூதனை கண்டோனைக்கு யோவான் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு அவரை காலில் விழுந்துடுறாரு. காலில் விழுந்தோனைக்கு அந்த தேவ தூதன் என்ன சொல்றாருன்னா, வணங்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் கர்த்தராகிய தேவன் மட்டும்தான், தேவனாகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அழகா ஏன் பரிசுத்தம், அவ்வளோ பரிசுத்தமா இருக்கிற தூதர்களே சொல்றாங்க. ஏன்னா வணங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நம்ம ஏசப்பா தேவன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் நீங்க ஏசப்பாவை பெற்ற, பூமியில பெற்ற தாயாகிய மரியாதை கும்பிட்டுக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். இது காய்ஸ், நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? மரியாதை கொடுக்கறதுக்கும் வணங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மரியாதை எப்படி மரியாதை கொடுக்கணும்னா, ஓகே இவங்க ஏசப்பா பெற்ற தாய், இவங்க பரிசுத்தமான, பூமியில இவங்க பரிசுத்தமான ஒரு தாய் தான். ஓகேவா? அதனால உங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன் அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்? நல்ல தாய், நல்ல ஒரு பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவங்க, எவ்வளவு ஒரு அடக்கொடக்கமானவங்க, ஏசப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சவங்க, அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் வணங்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான். நீங்க அதை மட்டும் மைண்ட்ல நினைவச்சுக்கோங்க. ஓகேவா? கையை யார் எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிடாது காய்ஸ். ஓகேவா? கையை எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து கும்பிட்டுட்டு நீங்க தாங்க அப்படின்னு கேட்க இயலாது. ஓகேவா? அதை கேட்கிற அதிகாரம் நமக்கு இருக்கு. ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் கொடுக்குற அதிகாரம் இருக்கு. ஓகேவா? கேட்கிற அதிகாரம் நம்ம இருக்கு, ஆனா கொடுக்குற அதிகாரம் ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. அதனால நீங்க கொடுக்குறவர்கிட்ட போய் கேளுங்க. சும்மா அவங்க எல்லாத்தையும் கேட்க போகாதீங்க. மரியாதை கொடுங்க, ஆனா யாரையும் வணங்க போகாதீங்க. கர்த்தரை மட்டும் வணங்குங்க. அதுதான் உண்மையான சாட்சியான எல்லாமே. நீங்க எந்த புத்தகத்துல இல்ல, நீங்க எப்படி பைபிள் பரட்டி பார்த்தாலும் எந்த இடத்துலயும் சொல்லல இவங்களை கும்பிடுங்க அவங்கள கும்பிடுங்கன்ட்டு. கர்த்தரையே ஆராதிக்கணும்னு பலவந்தமா சொல்லிட்டு போயிருக்காரு, தூதரே சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்க பக்கத்திலேயே இருக்கிறவங்க. அப்ப நீங்க இந்த உலகத்துல ஏசப்பாவை பெத்தெடுத்த தாயை வணங்க கூடாது காய்ஸ். அதெல்லாம் சரியே இல்லை. நீங்க பிழையான விஷயத்துல ஒவ்வொருத்தவங்க போய்கிட்டு இருக்கீங்க. அம்மா தாயே அப்படின்ட்டு ஆசீர்வதிங்கன்னா சொல்றீங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்குறவரும் அவரு தான், எல்லாத்தையும் கொடுக்குறவரும் அவரு தான். அவருக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. அவரு ப்ரே பண்ணுங்க. ஓகேவா? ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.